ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 கைட்லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஜாப் ரிலேட்டடாக யாருக்காவது டவுட் இருந்தாலும் என்னோடய மெயில் ஐடிக்கு ரிப்ளை பண்ணி கேளுங்க. நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Chapter 1 ஓகேவா, certain infection and parasitic disease series என்னன்னா A002 B99 U07.1 U09.9. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா COVID-19 உண்டான கோடு. பேஷண்ட்டுக்கு யாருக்காவது ரீசெண்டாக கோவிட் இருக்குன்னு சொல்லி டயக்னைஸ் பண்ணாங்கன்னா U07.1 நம்ம கோட் பண்ணுவோம். சாப்டர் 1 கைட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் என்னென்னா இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கோட் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இசட்டில் தான் நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோட் பண்ணணும். அதனால பி கோட்டில் வர மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் ஓகேவா. சாப்டர் 1 கைட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். அதாவது நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன், டோன்ட் கோட் எனி இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. Recent infection only, we need to code it first. If we are coding the history infection means we need to code it Z. History infection தான் past medical history தான் ஓகேவா. அதை நம்ம எப்படி கோட் பண்ணோம், இசட்டில் தான் கோட் பண்ணணும். நம்ம நிறைய சினாரியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் கைட்லைன்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு இன்ஃபெக்ஷனாக டாபிக் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் என்னென்னா HIV இன்ஃபெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு HIVயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் ஓகேவா. ஆக்சுவலாக HIV இன்ஃபெக்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸு கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேசஸ். கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேசஸ் ஆஃப் HIV இன்ஃபெக்ஷன் இல்னஸ். திஸ் இஸ் அன் எக்ஸ்பெக்ஷன் டு த ஹாஸ்பிட்டல் இன்பேஷண்ட் கைட்லைன் செக்ஷன் ஓகேவா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HIV என்னென்னா ஒரு பேஷண்ட்டுக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம HIV இன்ஃபெக்ஷன் கோட் பண்ணணும். இல்லை அவங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கோட் பண்ணவே கூடாது ஓகேவா. அதான் இதோட சீக்வன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரினா HIV 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் HIV, சிஸ்டமேட்டிக் HIV ஓகேவா. சிஸ்டமேட்டிக் HIVனா நம்ம என்ன கொடுக்கணும்னா B20ன்னு சொல்லி நம்ம கோட் பண்ணணும். இதுவே சிஸ்டமேட்டிக் HIVனா என்னன்னு சொல்லி கோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z21 சொல்லி கோட் பண்ணணும். நம்ம Z21 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஓகேவா. அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அண்ட் சீக்வென்சிங் ஆஃப் HIV கோட்ஸ் ஓகேவா. பேஷண்ட் என்னென்னா அட்மிட் ஆகிருக்காங்க. எதனாலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா HIV ரிலேட்டட் கண்டிஷனால் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சீக்வென்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HIV இன்ஃபெக்ஷன் கோட் ஓகேவா B20 கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி எதனால் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுக்கணும் ஓகேவா. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா HIVயால் தான் அவங்களுக்கு என்னென்னா ஏதோ ஒரு டிசீஸோ ஏதோ சம்திங் வந்திருக்கு. அதனால தான் HIV ஃபாலோடு பை ரிலேட்டட் கண்டிஷன், தட் இஸ் B20 ஃபாலோடு பை ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். பேஷண்ட் வித் HIV டிசீஸ் அட்மிட்டட் ஃபார் அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் ஓகேவா. இப்போ பேஷண்ட்டுக்கு HIV டிசீஸ் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா வேறு ஒரு கண்டிஷனால் பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஓகேவா. அந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம கோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, ஃப்ராக்சரால் வந்திருக்காங்களா இல்லை கீழே விழுந்து அடிப்பட்டதால் அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்னா HIV டிசீஸோடைய கோட் நம்ம கொடுக்கணும் ஓகேவா. இப்போ சப்போஸ் ட்ரமாட்டிக் இன்ஜுரியெல்லாம் இருந்தாங்கன்னா ட்ரமாட்டிக் இன்ஜுரி ஃபாலோடு பை B20. இதுதான் என்னென்னா ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். HIV ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா B20 ஃபாலோடு பை ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். இப்போ HIV வித் நான் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் இருக்குது. ஆனால் பட் நவ் அட்மிட்டட் ஃபார் ஃப்ராக்சர் மீன்ஸ் we need to code only fracture ஓகேவா. பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அவங்க எதுக்காக அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சருக்காக அட்மிட் ஆகிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்சர் தான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா.
ரெண்டு டாபிக் தான், ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன்ஸ், ஹெச்ஐவி வித் நான் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். இதில் ஒரு கைட்லைன் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. D59.31 சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து ஹியூமலைட்டிக் இராமிக் சிண்ட்ரோம். ஓகேவா, இது ஒரு இன்ஃபெக்ஷனு. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதே பேஷண்ட்டுக்கு சேம் பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு D59.31 வந்து கொடுத்துட்டு ஃபாலோடு பை B20 வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஹியூமலைட்டிக் இராமிக் சிண்ட்ரோமுக்கு மட்டும் இது என்னென்னா ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ்லி டயக்னோஸ்டு ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ். ஓகேவா, அடுத்தது என்னென்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இன் ப்ரெக்னன்சி, சைல்ட்பர்த் அண்ட் த பர்பியூரியம். ஓகேவா, இந்த ரெண்டு டாபிக் ரிலேட்டடாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், எப்படி கோட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முன்னாடியே வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருக்குன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. Once a patient has developed an HIV-related illness, the patient should always be assigned B20 on every subsequent admission encounter. ஓகேவா, ஒரு வாட்டி வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருக்குதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எப்பயுமே என்ன கூட அசைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B20 மட்டும் தான் அசைன் பண்ணணும். ஓகேவா, பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா ப்ரீவியஸ்லி டயக்னோஸ்டு வித் எனி ஹெச்ஐவி illness, B20 should never be assigned to R75 or Z21. Asymptomatic human immunodeficiency virus HIV infection status. இப்படி இருந்துச்சுன்னா என்னென்னா B20 நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, Z21 தான் நம்ம வந்து என்னென்னா கோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ப்ரெக்னன்சி, சைல்ட்பர்த் அண்ட் த பர்பியூரியம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஏதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன கோட் ஃபஸ்ட்டு வரும்னு சொன்னால் ஓ தான், ஓ கோட், O98.7 ஃபஸ்ட்டு வரும், ஃபாலோட் பை B20 கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா, அதே மாதிரி என்னென்னா O98.7 ஃபாலோட் பை Z21. சப்போஸ் சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் இதுதான் கோட். ஓகேவா, நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உனக்கு வந்து நோட்ஸுங்க வந்து கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னென்னா கைட்லைன்ஸு யாருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணணும். ஓ கோடு தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, O98.7 ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாலோட் பை B20, O98.7 ஃபாலோட் பை Z21. ஹெச்ஐவி ரிலேட்டடான டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜஸ்ட்டு கோடு மட்டும் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சீக்வென்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோஸ் இமேஜ் போட்டிருக்கேன். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா Z21 கொடுக்கணும். இப்போ சப்போஸ் எய்ட்ஸ் இல்லை ஹெச்ஐவி டிசீஸ், எய்ட்ஸ் ஆர் ஹெச்ஐவி டிசீஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாலும் B20 தான் கொடுக்கணும். ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா என்னென்னா B20 ஃபாலோட் பை ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். ஹெச்ஐவி அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் ஓகே, தட் இஸ் என்னென்னா ட்ராமாட்டிக் இன்ஜுரி, அதர்வைஸ் ஃப்ராக்சர் சேம் தான். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அன்ரிலேட்டட் கண்டிஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் B20 ஃபாலோட் பை Z21. ஓகேவா, ஹெச்ஐவி இன் ப்ரெக்னன்சி, சைல்ட்பர்த் அண்ட் பர்பியூரியம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 098.7 பக்கத்தில் கோட் வரும் ப்ளஸ் ஃபாலோட் பை B20 இல்லைனா Z21. இதுக்கு மேலே என்னால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியாது. ஹெச்ஐவியோட கைட்லைன்ஸு இது தான் முக்கியமான கைட்லைன்ஸ். சாப்டர் 1 முக்கியமான கைட்லைன்ஸ் ஹெச்ஐவிக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி ஃபார் ஸ்க்ரீனிங் அப்படின்னா Z11.4 கொடுக்கணும். ஹெச்ஐவி கவுன்சிலிங்காக வந்திருக்காங்க அப்படின்னா Z71.7. இன் கன்க்ளூசிவ் ஹெச்ஐவி யூரியாலஜினா R75. ஹெச்ஐவி எக்ஸ்போஷர்னா Z20.6. ஹெச்ஐவி ஸ்க்ரீனிங் ரிசல்ட் நெகட்டிவ் அப்படி வந்துச்சுன்னா Z71.7. அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட்லி இப்படிலாம் நீங்கள் கோட் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி என்னன்னா B20 அதுதான் கோட் பண்ணுற மாதிரி வரும். பேஷண்ட்டுக்குன்னா ஹெச்ஐவி கன்ஃபார்ம் ஆகி தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க, அதுக்கு தான் நம்ம கோட் பண்ணுற மாதிரி வரும். மோஸ்ட்லி நம்ம B20 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா Z21 எதுக்குன்னா கொடுப்போம், B20 எதுக்குன்னா கொடுப்போம். ஓகே, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, Z21 என்ன கோடுன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரினா சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா Z21 கொடுப்போம். ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா Z21. ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படி வந்தாலும் Z21. ஹெச்ஐவி வைரஸ்
அப்புறம் நோன் ஹெச்ஐவி அந்த மாதிரி வந்துச்சுன்னா Z21. இதே B20 வந்து எதுக்குன்னா கொடுப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி சிஸ்டமேட்டிக், ஹெச்ஐவி டிசீஸ், எய்ட்ஸ் வந்தாலும் நம்ம எய்ட்ஸ் இல்லைனா ஹெச்ஐவி எதை மென்ஷன் பண்ணாலும் நம்ம B20 தான் கொடுப்போம். அதே மாதிரின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீவியஸ்லி நியூலி டயக்னைஸ்டு எய்ட்ஸ் வந்தாலும் நம்ம என்னென்னா ஹெச்ஐவிக்கு B20 தான் நம்ம கொடுப்போம். என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எய்ட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் B20 தான் கொடுப்போம். ஓகேவா? பேஷண்ட்டோடைய டிஸ்சார்ஜ் சம்மரியில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். Z21 அதர்வைஸ் B20. ஹெச்ஐவியோட ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்குறோம். ஹெச்ஐவி ரிலேட்டட் கண்டிஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள்னால் காப்போசி சாப்கோமா அப்படின்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவியால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். ஓகேவா? அப்போ B20 ஃபாலோட் பை ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். இதுவே ஹெச்ஐவி வந்துன்னா அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கோட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ரிலேட்டட் கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் B20 ஃபாலோட் பை Z21. நாளைக்கு உங்களுக்கு சாப்டர் 1 நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு செப்சிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன், வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இதுதான் என்னென்னா ஹெச்ஐவியோடைய கைட்லைன்ஸ். ஓகேவா? என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டடாக நோட்ஸ் வேணுனாலும் என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் என்னென்ன முடிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டாபிக் வந்து என்னென்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதேமாரி ஏதாவது என்னோடய வே ஆஃப் டீச்சிங்கில் உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.